குட் மார்னிங் ஆல், வெல்கம் டு AutoCAD தமிழ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சர்க்கிள் கமாண்ட். அதாவது சர்க்கிள் கமாண்டில் என்னென்ன டைப் ஆஃப் சர்க்கிள் கமாண்ட் இருக்குது, மொத்தம் 6 டைப் ஆஃப் சர்க்கிள் கமாண்ட் உண்டு. ஸோ அந்த 6 டைப் என்னென்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புதுசாக AutoCAD கற்றுக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு AutoCAD ஃபீல்டில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியனாலும் இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோங்க பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன டைப் ஆஃப் சர்க்கிள் கமாண்ட் இருக்குன்னா சென்டர் ரேடியஸ், சென்டர் டயாமீட்டர், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட், டேஞ்சன்ட் ரேடியஸ், டேஞ்சன்ட் இந்த மாதிரி ஒரு 6 பாயிண்ட் இருக்குது, 6 டைப் ஆஃப் இருக்குது. ஸோ நம்ம இப்போது முதல்ல சர்க்கிள் கமாண்டோட ஷார்ட் ஃபார்ம் என்னென்னு பார்த்துருவோம். ஷார்ட் ஃபார்ம் என்னென்னா சி. சர்க்கிள் ஃபஸ்ட் லெட்டர் சி இருக்குல்ல, சியை டைப் பண்ணி ஸ்பேஸ் இல்லைன்னா என்ட்ரு அடிப்பிங்கன்னா சர்க்கிள் கமாண்ட் ஓப்பன் ஆகிரும். ஸோ ஜஸ்ட் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். 15 நான் இப்போ கொடுத்துருக்கேன். ஸோ இது 50ல் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ஈஸியாக நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம அந்த 6 டைப்பும் வரிசையாக ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு முதல்ல சென்டர் ஆஃப் ரேடியஸ் இருக்குல்ல, நான் கிளிக் பண்ணிவிட்டு சென்டர் ரேடியஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, சென்டர் பாயிண்ட் அது கிளிக் பண்ண சொல்லுது, கொடுத்துட்டு ரேடியஸில் வேல்யூ கேட்குது. ஸோ நான் அதே மாதிரி சென்டர் பாயிண்ட்டை நான் கிளிக் பண்ணிட்டேன். ரேடியஸ் வேல்யூ நான் 15 கொடுக்குறேன். 50 கொடுத்து நான் என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ இந்த சென்டர்லேருந்து இந்த சர்க்கிளோட வேல்யூ 50 இருக்குது. அதை நம்ம செக் பண்ணி பார்த்தீங்கன்னா DAL டைப் பண்ணினீங்கன்னா டைப் பண்ணிவிட்டு இந்த சென்டர் வேல்யூ கிளிக் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ நம்ம கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 50 இருக்குதா, கரெக்டாக இருக்குது. நம்ம கொடுத்த வேல்யூ கரெக்டாக 50ல் இந்த ரேடியஸில் இந்த ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ செகண்ட் உள்ளது பார்த்தீங்கன்னா சென்டர் டயாமீட்டர்னா ஒன்றும் இல்லைங்க. இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம இதை கொடுத்த வேல்யூ ரேடியஸில் கொடுத்தேன், இப்போ டயாமீட்டரில் கொடுக்குறோம், அவ்வளோதான். ஜஸ்ட் நான் இதை நான் கிளிக் பண்ணிட்டேன். சென்டர் பாயிண்ட்டை நான் கிளிக் பண்ணிவிட்டேன். இதோட வேல்யூ எப்படின்னா டயாமீட்டரில் கொடுக்குறேன், அதே 50 நான் கொடுக்குறேன். பட் இதோட இது வந்து சின்னதாக இருக்கும். என்ன ரீசன்னா இதோட வேல்யூ டயாமீட்டரில் கொடுக்குறேன். ரேடியஸ்னால் சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த இது வரைக்கும் தான் ரேடியஸ் வேல்யூ வரும். டயாமீட்டர்னால் நான் ஃபுல்லாக வரும். இதோட வேல்யூ ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு DAL அடிச்சுட்டேன், இதில் கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ இதோட வேல்யூ ஃபுல் வேல்யூ 50. இதோட ரேடியஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 25 தான் இருக்கும். இதோட டயாமீட்டர் 100 இருக்கும். ஸோ இதுதான் டயாமீட்டருக்கும் ரேடியஸ்க்குள்ள டிஃப்ரெண்ட். அடுத்தது மூணாவது உள்ளது என்னதுன்னா 2 பாயிண்ட்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு 2 பாயிண்ட்டை நம்ம கிளிக் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைய தான் 2 பாயிண்ட். ஸோ இப்போ இந்த 2 கேப்புக்குள்ளே ஒரு கேப் இருக்குல்ல, இந்த 2 சர்க்கிளுக்குள்ளே இந்த கேப்பை யூஸ் பண்ணி நான் இப்போ ஒரு சர்க்கிள் நான் வரைய போகிறேன். ஸோ நான் இப்போ இங்கே போயிட்டு 2 பாயிண்ட்டை நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சர்க்கிளோட இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த கரெக்டாக இந்த சர்க்கிள் கேப்பில் ஒரு சர்க்கிள்லாம் வரைஞ்சிட்டேன். இந்த 2 சர்க்கிளுக்கு இடையில ஒரு சர்க்கிள்லாம் வரைஞ்சிட்டேன் அந்த 2 பாயிண்ட் யூஸ் பண்ணி. சப்போஸ் நீங்கள் கேட்கலாம், இந்த உள்ள பாயிண்ட்டை யூஸ் பண்ணி வரைய முடியுமான்னு. வரைஞ்சால் அது எப்படி வரும் நீங்களே பாருங்களேன். அந்த சென்டர் பாயிண்ட் ரேடியஸை நான் யூஸ் பண்ணி வரைகிறேன். ஜஸ்ட் நான் இந்த பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணிவிட்டேன், இந்த பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணிவிட்டேன். இந்த பாயிண்ட்டை இந்த மாதிரி வரப்போ இவ்வளோ பெருசாக வருதுல்ல, அது கரெக்டாக அந்த கேப்புக்குள்ளே வராது. ஸோ இந்த ரெண்டாவது உள்ள இந்த 2 பாயிண்ட்டை கிளிக் பண்ணி வரைஞ்சால் மட்டும்தான் கரெக்டாக இந்த கேப்புக்குள்ளே கரெக்டாக வரும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போது நீங்கள் மூணாவது உள்ளது முடிஞ்சிச்சு. ஏனுமா அடுத்தது 4வது பாயிண்ட். இது என்னன்னா 3 பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன்னா 3 பாயிண்ட் நான் இதை செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி 3 பாயிண்ட் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன் முன்னாடி ஒரு சின்ன பாலிலைன் நான் வரைஞ்சிக்கிறேன். PL டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு 3 ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். இது ஒரு லைனு, நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு லைனு, நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் அடித்து இப்படி ஒரு லைன், இப்படி நான் ஒரு 3 லைன் வரைஞ்சிட்டேன். ஸோ இந்த 3 லைன்லேயும் 3 பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இந்த 3 பாயிண்ட்டை நான் யூஸ் பண்ணி நான் சர்க்கிள் வரைய போகிறேன். ஜஸ்ட்டு 3 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட், இந்த கரெக்டாக இந்த 3 பாயிண்ட்டுக்குள்ளாடி நம்ம இப்போ இதே மாதிரி நம்ம டிராயிங்ஸில் ஏதாவது ஒரு 3 பாயிண்ட் இருக்குது, அதுக்குள்ளே என்ன சர்க்கிள் ஒன்றா இதை நீங்கள் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். ஸோ சர்க்கிள் கரெக்டாக சர்க்கிளாக இல்லாட்டாலும் கரெக்டாக இந்த 3 பாயிண்ட்டுக்குள்ளே வர்றது மாதிரி அந்த சர்க்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுதான் 3வது பாயிண்ட். 3 பாயிண்ட் யூஸ் பண்ணி வரைகிறது. அடுத்தது 4, 5 பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ட்ரையாங்கிள் ஒன்று நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ அது வரைஞ்சால் தான் அது உங்களுக்கு புரியும். ஸோ ட்ரையாங்கிளுக்கு வந்து சேம் தான். நான் இதுக்கு லைன் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். லைன் யூஸ் பண்ணி டைப் பண்ணிவிட்டு இதோட வேல்யூ நான் பார்த்தீங்கன்னா 100 கொடுக்குறேன்.
லைனோட லென்த் வந்து 100ல் கொடுக்குறேன். கொடுத்துட்டு எனக்கு இப்போ ஆங்கிளில் செட் பண்ணணும். ஆங்கிள் எப்படின்னா 45 ஆங்கிளில் செட் பண்ணணும். ஸோ இது ஆங்குலர் எப்படி செட் பண்ணலான்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன் லைன் கமெண்டில். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் போய் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஆங்கிள் செட் பண்ண என்னென்னா லைனுக்கு வந்து 100 கொடுத்துட்டு டேப் கிளிக் பண்ணோன்னா லைனோட லென்த்து லாக் ஆயிரும். இதோட வேல்யூ வந்து 45 நான் கொடுத்துக்கிறேன். ஆங்கிளோட வேல்யூ 45 கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு லைன். சேம் அதே மாதிரி இந்த லைனையும் சேம் 100 கொடுத்துட்டு டேப் கிளிக் பண்ணி 45 கொடுத்து இந்த வேல்யூ நான் கிளிக் பண்ணிவிட்டேன். 3வது பாயிண்ட்டை இது செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிட்டேன். இப்போ கொடுத்துட்டு நான் எஸ்கேப் கொடுத்துட்டேன். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் நான் வரைஞ்சிட்டேன். ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ளாடி டேஞ்சன் லைன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, தொடுகோடு. அதாவது இந்த கோடை டச் பண்ணி இந்த கோடை டச் பண்ணி ஒரு இதுக்குள்ளாடி ஒரு சர்க்கிள் நான் வரைகிறேன். இந்த கோடை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்டை நான் இதுக்கு முன்னாடிலாம் ஒரு பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருப்போம். இது ஒரு கோடில் உள்ள ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி நம்ம வரைய போகிறோம். ஜஸ்ட்டு நான் இதில் கடைசி உள்ளது டேஞ்சன் இந்த 3 பாயிண்ட் இருக்குல்ல, இந்த 3 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி டேஞ்சன் இந்த 3 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நான் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வரேன். ரெண்டாவது நான் இதை நான் வரைகிறேன். ஓகேவா? இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? செகண்டு இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். 3வது இந்த பாயிண்ட்டு டேஞ்சன்ட் வந்து 3 பாயிண்ட் கேட்டு. ஸோ இது 3வது பாயிண்ட்டு. ஸோ இந்த 3 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி நான் எங்கெல்லாம் டச் பண்ணியிருக்கணும் அந்த கரெக்டாக அந்த டச் பண்ண ஏரியாவில் செலக்ட் பண்ண மாதிரி கரெக்டாக ஒரு சர்க்கிள் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதை கடைசி 3வது உள்ளதை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு சர்க்கிள் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ ஓகேவா? இப்போ கடைசி உள்ளது 4வது இப்போ 5வது உள்ளது பார்த்திங்கன்னா டேஞ்சன் ரேடியஸ். இது நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் நான் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக வச்சுட்டு இதுக்குள்ளே இதையும் அழிச்சிக்கிறேன். இப்போ நமக்கு இதில் 2 பாயிண்ட்டு 3வது உள்ளது ரேடியஸில் கேட்குது. ஸோ புரியுதா? டேஞ்சன் ஃபஸ்ட் உள்ளது டேஞ்சன் தொடு லைன், 2வது உள்ளது டேஞ்சன், 3வது உள்ளது ரேடியஸில் கேட்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டேன். செகண்ட் உள்ளது பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு 3வது உள்ளது ரேடியஸில் கொடுக்கணும். அது எவ்வளோ கொடுக்கலாம்னா இப்போ ஒரு 45 கொடுக்குறேன்னா 45 கொடுக்குறேன்னா அந்த 45க்கு ஆங்கிளில் நமக்கு ஒரு லைன் வந்து ஒரு சர்க்கிள் உருவாகிட்டு. எக்ஸாம்பிள் செக் பண்ணி பார்க்கணும்னா DAL அடித்து நமக்கு இதை செட் பண்ணி பார்க்கணும். இந்த ரேடியஸ் வேல்யூ 45 வந்துடும். ஓகேவா? ஸோ சப்போஸ் நான் இதோட வேல்யூ நான் கம்மியாக கொடுக்குறேன், ஒரு 10 தான் எனக்கு வேணும் அப்படின்னா இது என்ன பண்ணலாம்? சேம் தான். இது போய்ட்டு இதை டேஞ்சன் ரேடியஸ் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், 3வது ரேடியஸில் உள்ள வேல்யூ 10 இப்படி கொடுத்துட்டோன்னா சின்ன சர்க்கிளாக வரும். ஏன்னா ரேடியஸ் வேல்யூ வந்து 10 தான் கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம டைப் பண்ணி பார்த்துட்டு செலக்ட் பண்ணி பார்த்தோன்னா இதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 10 தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம 6 டைப்பை யூஸ் பண்ணி நாங்கள் சர்க்கிள் கமாண்டில் உங்களுக்கு தேவையான சர்க்கிள் உங்களுக்கு ட்ராயிங்ஸில் எந்த இடத்துல என்ன மாதிரி தேவையோ அதுக்கு இந்த 6 மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இனிமே நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் எதை பற்றி போட போகிறேன்னா ஒரு சர்க்கிள் கமாண்டோட கலரை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அது டைப் ஆஃப் சேஞ்ச் எப்படி பண்ணுறது, அதோட டிரான்ஸ்பரன்சி எப்படி பண்ணுறது, அதை விட முக்கியமானது வித்து ஒரு சர்க்கிள் கமாண்டோட திக்னஸை எப்படி கூட்டுறது. ஸோ இதில் 2 மெத்தட் இருக்குது. ஒரு ஈஸி மெத்தடு, இன்னொரு மெத்தட் இருக்குது ஆல்டர்னேட்டிவ் மெத்தடு. பட் அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தடு. அது மோஸ்ட்லி நிறைய பேர் இதில் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் நிறைய வீடியோவில் செக் பண்ணிட்டேன், இல்லை. ஸோ அதை பற்றி அது எப்படி யூஸ் பண்ணலாம் அதை பற்றி உள்ள டீட்டெயிலை அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.